குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ராஜ்யசபாவில் வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் பதிலளித்தார். வயநாடு நிலச்சரிவுக்கு பிறகான சூழ்நிலைகளை பிரதமர் மோடி உன்னிப்பாக கவனித்து வருகிறார். கேரள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து கொடுக்கிறது. பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து இன்று மட்டும் கேரள அரசுக்கு ரூபாய் 145 கோடி அனுப்பப்பட்டது. அந்த நிதியில் இன்னும் ரூபாய் 394 கோடி மீதி உள்ளது. மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் பிரதமரின் உத்தரவுப்படி நேற்று இரவு வயநாடு சென்றார். அங்குள்ள நிலைமையை பிரதமர் மோடிக்கு உடனுக்குடன் கூறி வருகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் தொலைபேசியில் பேசினார். தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு அளிக்கும் என்ற உறுதியை அளித்துள்ளார். நிலச்சரிவுக்கு பிறகு வயநாடு சென்ற ராணுவத்தினர் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை உடனுக்குடன் செய்து வருகின்றனர். ராணுவம் உள்பட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த 1200 பேர் 24 மணி நேரமும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் என மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் கூறினார். பிற மாநில அரசுகளும் தொழில் அதிபர்கள் பிரபலங்களும் கேரள முதல்வர் பேரிடர் நிவாரண நிதிக்கு உதவி செய்து வருகின்றனர். தமிழக அரசு ரூபாய் 5 கோடியை வழங்கியது. தொழில் அதிபர் அதானி ரூபாய் 5 கோடி அளித்துள்ளார்.